அதான் தர்ஷினி நானும் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க மாலுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். அதான் காலேஜ் இல்லைல்ல, அப்போ நீயும் ஃப்ரீயாக தானே இருப்ப, இங்கே கிளம்பி வரியா என்று உற்சாகமாக கூறினாள் அவள். தன்னை அழைக்கும்போது அவளுடைய குரலில் இருந்த ஆர்வத்தை கவனித்த ஹரிஷ், சரி பேபி, நீங்கள் முன்னாடி போய் சுற்றி பார்த்துட்ருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்றவன் மனதிற்குள் ஒரு திட்டம் உருவானது. சந்தனா சொன்ன அந்த புதிய மால் ஹரிஷுடைய நண்பன் ராகவுக்கு சொந்தமானது தான். ராகவ் சென்னைக்கு வந்தபோது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நிறைய முதலீடு செய்து அந்த மாலை கட்டி முடித்திருந்தான். 2 நாட்களுக்கு முன்பு ஹரிஷுக்கு கால் செய்த ராகவ் மாலின் திறப்பு விழா பற்றி கூறிவிட்டு, ஹரிஷ் எப்போது வேண்டுமானாலும் அங்கு போய் இலவசமாக சுற்றி வரலாம் என்றான். அங்கே போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுமச்சி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று அவன் ஹரிஷிடம் சொல்லியிருக்க 2 நாட்களாக காலேஜ் சென்ற பரபரப்பில் ஹரிஷ் அதை சுத்தமாக மறந்திருந்தான். இன்றைக்கு சந்தனா சொல்லவும் தான் ராகவ் சொன்ன அந்த விஷயமே அவனுக்கு ஞாபகம் வந்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக சந்தனா அவளுடைய அம்மாவிடம் கலங்கிய குரலில் பேசியதெல்லாம் நினைவுக்கு வர ஹரிஷ் அவளை சந்தோஷப்படுத்தும் விதமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான். உடனே போனை எடுத்து ராகவை அழைத்தவன் தன்னுடைய பிளானை விவரிக்க அதற்கு ராகவும் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டான். அதே மகிழ்ச்சியுடன் காரை எடுத்துக்கொண்டு மாலை நோக்கிச் சென்றான் ஹரிஷ். அதே நேரத்தில் சென்னையின் மெயினான இடத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த பெரிய மாலில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சந்தனாவும் தர்ஷினியும் உற்சாகமாக கடைகளில் ஏறி இறங்கி கொண்டிருக்க, இன்னொரு புறம் போஸும் கைல்விழியும் ஒன்றாக சேர்ந்து கூட்டத்திற்குள் நடந்து கொண்டிருந்தார்கள். நான் கூப்பிட்ட உடனே இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கயல் என்று போஸ் சொல்ல, கைல்விழி அமைதியாக தலையாட்டினாள். அவளுடைய யோசனை வேறெங்கோ இருக்க கடமைக்காக போஸுக்கு பதில் சொன்னாள். அப்போது அங்கு வித்தியாசமான அமைப்பில் புடவை கட்டி கையில் புல்லாங்குழல் போன்ற குறி சொல்லும் குச்சியுடன் ஒரு பெண்மணி எல்லோரையும் கை நீட்டச் சொல்லி அவர்களுக்கான பலன்களை சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போது கைல்விழியும் போஸும் அவளை கடந்து செல்ல, அம்மா அம்மா கொஞ்சம் நில்லுங்க, உங்களை பார்த்தாலே லக்ஷ்மி கலாட்சம் தெரியுது, கொஞ்சம் அந்த தங்க கையை நீட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையும் புட்டு வச்சிருவேன், நீங்கள் கேட்டுட்டு சரியாக இருந்தால் மட்டும் எனக்கு தட்சணை கொடுத்தா போதும் என்று உருக்கமாக பேசினாள். சாரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று கூறிவிட்டு கைல்விழி நகரப் போக, இல்லைம்மா, என் மனசு என்னமோ உங்களுக்கு பலன் சொல்லியே ஆகணும்னு துடிக்குது, யாருக்காவது எச்சரிக்கை பண்ணணுன்னா தான் இந்த அளவுக்கு என் மனசு பாடுபடும், தயவு செஞ்சு என்னை நம்பி கையை நீட்டுங்கம்மா அந்த பெண்மணி விடாமல் வற்புறுத்தினாள். உடனே அவளுக்கு பக்கத்தில் நின்ற போஸும், அதான் இவ்வளோ சொல்கிறாங்கல்ல கையல், அப்படி என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே, நீ கையை நீட்டு என்று கூற, அப்போதும் அவள் தயங்கினாள். ஒரு ஏசிபியாக இருந்து கொண்டு இதையெல்லாம் நம்பினால் பார்ப்பவர்கள் சிரிப்பார்கள் என்று அவளுக்கு சங்கடமாக இருந்தது. இல்லை போஸ், வேண்டாம் என்று அவள் சொல்லி பார்த்தாலும் அந்த பெண்மணியும் போஸும் விடாமல் வற்புறுத்த அரை மனதுடன் கையை நீட்டினாள் கையல்விழி. இன்னொரு பக்கம் மாலுக்குள் சந்தோஷமாக சுற்றி கொண்டிருந்த சந்தனாவையும் தர்ஷினியையும் அடையாளம் தெரியாத 2 பேர் ரொம்ப நேரமாகவே பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் மாலின் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் ஹரிஷ். என்ன போஸ், இவங்கெல்லாம் முன்னாடி பீச்சில் மட்டும்தானே இருப்பாங்க, இப்போ மாலுக்கெல்லாம் கூட வந்துட்டாங்க என்று கைல்விழி மெதுவாக கேட்க, உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, அப்போ அவங்களும் அப்டேட் ஆக வேண்டாமா கையல், அதான் எங்கே கூட்டமாக இருக்கோ அங்கே போவாங்களா இருக்கும் என்றான் போஸ். அதற்குள் கைல்விழியின் கையை பிடித்து கையில் இருந்த குச்சியை சுற்றியபடி கண்மூடி ஏதோ வேண்டிய அந்த பெண்மணி, இந்த கைக்கு சொந்தக்காரி, ஐயெழுத்து பேருக்காரி, மீனும் கண்ணும் அதில் சரிபாதி, காக்கிதான் உடுப்பு, அவ காவக்காக்கும் ஜான்சிராணி என்று கைல்விழி பற்றிய விவரங்களை பாட்டாகவே படித்தாள். அதை கேட்ட போஸும் கைல்விழியும் ஒருவரையொருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ப முடியாத பார்வையுடன் கைல்விழி கேட்கவும் அந்த பெண்மணி, ஒருத்தர் கையை பார்த்தா அவங்களோட வாழ்க்கையவே சொல்கிற சக்தியை அந்த ஆத்தா எனக்கு கொடுத்துருக்கா, இதில் பேர் சொல்கிறது என்ன பிரமாதம் என்றாள். அதை கேட்டதும், கையல், அப்படின்னா இவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்போமே, எனக்கு என்னமோ இவங்க சொல்கிறது சரியாக இருக்குன்னு தான் தோணுது என்று கைல்விழியிடம் பரவசமாக சொன்ன போஸ் அப்படியே அந்த பெண்மணியிடம் திரும்பி, ப்ளீஸ் நீங்கள் இவ கையை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள், அதுக்கு பணம் எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்குறேன் என்று கூறினான். தம்பி, நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆத்தா உத்தரவு கொடுத்ததுனால தான் நான் இவங்க கையை பார்க்கணுன்னு சொன்னேன், பணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டு கொடுக்குற தட்சணை போதும், இதில் ஒத்த பைசா கூட நானாக யார்கிட்டையும் கேட்டு வாங்க மாட்டேன் வேகமாக சொன்ன அந்த பெண்மணி, தாயி, உங்கள் பிறந்த தேதி என்னன்னு சொல்ல முடியுமா என்று கைல்விழியிடம் கேட்டாள். அந்த பெண்மணி கூறிய விதத்தில் கைல்விழிக்கே அவளின் மீது லேசாக நம்பிக்கை வந்திருக்க, ஜனவரி 14,
1994 என்று உற்சாகமாக பதில் சொன்னாள். பின்பு அந்த பெண்மணி முதலில் செய்தது போலவே ஏதோ முணுமுணுத்தபடி கயல்விழியின் கைகளை உற்று பார்த்தாள். இனி நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோட பேச்சில் அந்த ஆத்தாவோட வாக்கு. தாயி, உன் மனசு சொக்க தங்கம், அதில் எப்பவும் ஈரம் இருக்கும். உன்னோட அந்த மனசுக்கே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்நேரம் உனக்கேற்ற ஒரு மகராசன் குதிரையேறி வந்திருப்பான். அவன் உன் வாழ்க்கையவே பூந்தோட்டமாக மாற்றி அமைப்பான் என்று சொல்லிக்கொண்டே வந்த அந்த பெண்மணியின் முகம் திடீரென்று மாறியது. அவளின் நெற்றி யோசனையில் சுருங்க ஆனா என்று இழுத்தாள். அதுவரை அவள் சொன்னதையெல்லாம் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்த கயல்விழி அந்த பெண்மணி இடையில் நிறுத்தவும், ஆனா என்ன என்று கேட்டாள். ஏந்தாயி, இப்போ கொஞ்ச நாளாவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைங்க வந்திருக்கணுமே? அந்த பெண்மணி கேட்க கயல்விழியை முந்திக்கொண்டு போஸ் பதில் சொன்னான். ஆமாம், அதையும் கேட்குறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரவுடி எங்களை கடத்திட்டு போனதில் ஆரம்பிச்சு 1 2 எத்தனை பிரச்சனை. நடுக்காட்டில் நிஜ கரடி கிட்ட சிக்கிறது, வெள்ளத்தில் மாட்டுறது, கொள்ளைக்காரங்க கிட்ட மாட்டுறதுன்னு ஒவ்வொரு தடவையும் உயிர் தப்பிச்சு வர்றதே பெரிய சாதனையாக தான் இருக்கு என்று அவன் நீட்டி முழக்க கயல்விழி சங்கடத்துடன் அவனை பார்த்தாள். போஸ், அதை பற்றிலாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு? அவள் மெதுவாக கூற, நீ கொஞ்சம் சும்மா இரு கயல், நான் ஒன்றும் பொய் சொல்லலையே என்றவன், அம்மா ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைங்க வந்துக்கிட்டே இருக்குன்னு உங்களால் பார்த்து சொல்ல முடியுமா ப்ளீஸ் என்று அந்த பெண்மணியிடம் கேட்டான். அதை பற்றி தான் நானே சொல்ல வந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கு அறிமுகமான ஒருத்தரால் தான் இத்தனை பிரச்சனையும். அந்த ஆளை உங்களோட துரதிருஷ்டம்னே சொல்லலாம். நீங்கள் சொன்ன அந்த எல்லா பிரச்சனைங்க நடந்தப்பவும் அந்த ஆள் உங்கள் கூடவே இருந்திருப்பான். அந்த நபர்கிட்டேருந்து மொத்தமாக விலகி வர வரைக்கும் இந்த கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். யாராலையும் அதை தடுக்க முடியாது. அந்த பெண்மணி அழுத்தமாக சொல்ல அவள் சொல்லும் எல்லாமே ஹரிஷுடன் பொருந்தி போவது போல கயல்விழிக்கு தோன்றியது. தலையை குலுக்கி அந்த எண்ணத்தை உதறியவள், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, நான் போலீஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வரதெல்லாம் சகஜம்தான் என்று மறுத்து கூறிய கயல் அந்த பெண்மணியிடமிருந்து கையை இழுத்து கொண்டாள். நான் ஒன்றும் சும்மா சொல்லலை தாயி, அந்த ஆத்தா காட்டினது தான் நான் சொன்னேன். நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக மாறும். அதுக்கு மேலே கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம். மீண்டும் அந்த பெண்மணி உறுதியாக சொல்ல, அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கயல்விழி ஆச்சரியத்துடன் கேட்டாள். அவளுடைய போலீஸ் புத்தி இதையெல்லாம் நம்ப வேண்டாம் என்று கூறினாலும் கயல்விழியின் மனது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்மணியின் பக்கமாக சாய ஆரம்பித்தது. போஸ் சொன்ன பிரச்சனைகளை அவள் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் சமீப காலமாக அவளுடைய வேலையிலும் நிறைய பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. முக்கியமாக அவளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட மிரியட்ஸ் கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அது சம்பந்தமாக ஆஃபீஸிலும் அவள் நிறைய பிரச்சனைகளை சமாளித்து வந்தாள். அது இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. அதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இந்த பெண்மணி சொல்வது சரிதானோ என்று கயல்விழிக்கு தோன்றியது. அதனால்தான் தன்னையும் மீறி அந்த பிரச்சனைகளை தீர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பெண்மணியிடமே கேட்டாள். அது ரொம்ப சுலபமானது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த இடைஞ்சலை தூக்கி போடுங்க. நான் சொல்கிற அடையாளத்துக்கு பொருந்தி போகிற நபர்கிட்ட இருந்து விலகி அவங்க மூச்சு காற்று கூட உங்கள் மேலே படாமல் பார்த்துக்கிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருந்தாயி. இதை கூட நான் சொல்லலை, அந்த ஆத்தா உத்தரவு கூறிய அந்த பெண்மணி, அதையும் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே செய்யணும். ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு கால அவகாசமெல்லாம் இல்லை. அப்படி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த உறவை துண்டிக்கலைன்னா இன்னும் மோசமான பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தாயி என்று எச்சரிக்கவும் செய்தாள். இப்படியே பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக கயல்விழியின் மனதில் தான் சொல்வதை ஆணி இறக்குவதைப் போல பதிய வைக்கவும் தொடங்கினாள். இதனால் கயல்விழியின் முகம் குழம்பி போய் தெரிய அப்படியே போஸின் பக்கம் திரும்பியவள், தம்பி இப்போ நீங்கள் உங்கள் கையை காட்டுங்க என்று கூற அவனும் வேகமாக கையை நீட்டினான். அதை பார்த்ததும் அவளுடைய முகம் பளிச்சென்று மாறியது. அட அட, என்ன ஒரு பொருத்தந்தாயி! நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு சரியான ஆள்னா அது இந்த தம்பி தான். இத்தனை வருஷமாக நான் எத்தனையோ கைகளை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று அச்சடித்த மாதிரி இவ்வளோ பொருத்தமான கைகளை இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்றா சேர்ந்தாவே உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கெட்டதும் காணாமல் போயிடும் என்று அந்த பெண்மணி சொன்னதை கேட்டு கயல்விழி லைட்டாக உணர்ச்சி வசப்பட ஆரம்பித்தாள். அதை கவனித்த போஸ் தான் செய்ய நினைத்ததற்கு இதுதான் சரியான நேரம் என்று முடிவெடுத்து வேகமாக தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு வெல்வெட் நிற பெட்டியை வெளியில் எடுத்தான். அதை கயல்விழியின் முன்பாக நீட்டியவன், கயல், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பேசி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இனிமேல் உங்ககிட்டருந்து எந்த உறுதியான பதிலும் கிடைக்க மாட்டேங்குது. இனியாவது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சந்தோஷமாக சம்மதிப்பியா என்று அவன் சத்தமாக கேட்க,
அவர்களை சுற்றி நடந்து கொண்டிருந்த மக்கள் அதை கவனித்து நின்று கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்த ஆரம்பித்தார்கள். இன்னும் எதுக்கு தாயே தயங்குறீங்க? தம்பிதான் கேட்குதுல, சரின்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், என்னை நம்புங்க. அந்த குறி சொல்லும் பெண்மணியும் தன் பங்குக்கு கூற கைல்விழிக்கு அந்த நிமிடம் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. போஸுடனான திருமணத்திற்கு ஏற்கனவே அவள் சம்மதித்திருந்தாலும் இன்னும் ஏதோ ஒன்று அவளை தடுத்தது. அதனால் தலையை திருப்பி சுற்றும் முற்றும் பார்த்தவள் கூட்டத்திற்கு நடுவே ஒரு பழக்கமான முகத்தை கண்டாள். உடனே இங்கு நடப்பதையெல்லாம் மறந்து அந்த திசையை நோக்கி வேகமாக கயல் ஓட ஆரம்பிக்க எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவள் எதற்காக அப்படி செய்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக போஸ் அவளை பார்வையால் பின்தொடர்ந்தான். ஹரிஷ், கொஞ்சம் நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும் என்று கயல்விழி கத்துவது போஸின் காதில் விழ அவனுடைய முகம் சுடுதண்ணீரை ஊற்றியது போல கோபத்தில் கொதிக்க ஆரம்பித்தது. ச்சே, இவன் எப்படி இங்கே வந்தான்? கரெக்டாக பூஜை வேலையில் பூந்த கரடி மாதிரி எப்போ பாரு எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போது குறுக்க வந்துடுறான். நான் ஏதாவது செஞ்சு கையில் கரெக்ட் பண்ணி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதை கெடுத்து விடுறதுக்குன்னே இந்த இடியட் வந்துடுறான். மனதிற்குள் புலம்பிய போஸ் திரும்பி அந்த குறி செல்லும் பெண்மணியின் காதில் ஏதோ சொன்னான். அதே நேரத்தில் கயல்விழியின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த ஹரிஷ், ஹாய் ஏசிபி மேடம், இங்கே என்ன பண்ணுற? இன்னைக்கு டியூட்டி இல்லையா என்று கிண்டலாக கேட்டான். அப்போது அவளுக்கு பின்னால் போஸும் அந்த குறி சொல்லும் பெண்மணியும் ஏதோ ரகசியம் பேசுவது எதேச்சையாக அவனுடைய கண்ணில் பட அதை பார்த்ததும் ஹரிஷுடைய நெற்றி யோசனையில் சுருங்கியது. ஹரிஷ், அது உங்ககிட்ட பவர்ஃபுல் இருக்கான்னு கேட்குறான்னுச்சேன் என்று கயல்விழி அவனிடம் தயக்கத்துடன் கேட்டாள். காலேஜின் முதல் நாளில் ஹரிஷை பார்த்தபோதே அவள் இதை கேட்க நினைத்தாள். ஆனால் அதற்குள் ஹரிஷுக்கும் போஸுக்கும் சண்டை வந்துவிட அந்த சிச்சுவேஷனில் அவளுக்கு அதை கேட்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் பிறகு கயல்விழியும் வேலையில் பிஸியாகிவிட மற்ற விஷயங்களை பற்றி நினைக்கக்கூட அவளுக்கு நேரமில்லை. இப்போது யதார்த்தமாக கூட்டத்தின் நடுவில் ஹரிஷை பார்க்கவும் ஞாபகம் இருக்கும்போதே அதை கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்தாள். என்ன திடீர்னு அந்த டேப்லெட்டை கேட்ட ஹரிஷ் யோசனையுடன் அவளை பார்க்க கயல்விழி பதிலுக்கு ஏதோ சொல்ல வந்தாள். அப்போது, என்ன ஒரு அன்லக்கி, ஏண்டா உங்ககிட்ட எங்களால் தப்பிக்கவே முடியாது இல்லையா? நாங்கள் எங்கே போனாலும் பின்னாடியே வந்து நிற்கிறியே, உனக்கு வெக்கமாகவே இருக்காதா? கொஞ்ச நாள் கூட எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? என்ன மனுஷனி? எங்கள் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு காரணம் நீதான் என்று போஸ் கத்த சுற்றி நின்ற எல்லோருடைய பார்வையும் இப்போது ஹரிஷ் பக்கம் திரும்பியது. போஸ் கயல்விழிக்கு ப்ரப்போஸ் பண்ணி கொண்டிருந்த முக்கியமான நேரத்தில் அவள் அதை கூட மறந்து ஹரிஷிடம் ஓடியதால் அவர்களின் திருமணத்தை தடுத்து நிறுத்திய ஒரு வில்லனைப் போலத்தான்